ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ணையில் ஆப்பிள் மரக்கண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னடா இது, நம்ம ஊரில் எப்படி ஆப்பிள் மரக்கண்ணு வளரும்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஊர்லேயும் வளரக்கூடிய ஒரு ஆப்பிள் மரம் இருக்குன்றது. இந்த ஆப்பிள் மரம் உருவான கதையை முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி நட்டு வச்சேன், எப்படி வளர்க்க போகிறேன்றதை சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. 1999 பிலாஸ்பூருங்கிற ஒரு ஊரில் ஒரு விவசாயி நம்ம ஊர்லேயே எப்படி ஆப்பிள் வளர வைக்கின்றத ரொம்ப நாளாக யோசித்து கண்டுபிடிச்ச ரகம் தான் இது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைப்ரிட் ஒன்றும் கிடையாது. இது அவர் நிறையா முறையில் ஒட்டு ரகம் பண்ணி இதை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சி அவரோட விவசாய இடத்துல விளைய வச்சு நல்ல ஒரு அறுவடையும் எடுத்திருக்காரு. அப்படி உருவான ரகம் தான் இந்த HR99 ஆப்பிள். இது 50 டிகிரி வரைக்கும் வெயில தாங்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு ஆப்பிள். இதை கண்டுபிடிச்சவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரிமான் சர்மா. இப்போ இந்த ஆப்பிள் மரக்கண்ணை நம்ம எப்படி நட்டு வச்சோன்றதையும் பார்த்துருவோம். எல்லா மரக்கண்ணையும் நட்டு வைக்கிற மாதிரி தான் இந்த ஆப்பிள் மரக்கண்ணையும் நட்டு வச்சோம். இதுக்கு ஒரு 1.5 குழி வெட்டி அதுக்கு தேவையான உரத்தையும் போட்டு அதுக்கு தேவையான தண்ணியையும் கையோடு ஊற்றி வச்சு இந்த மரக்கண்ணை சுற்றி வேலி வைக்க முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் எப்போவுமே ஒரு 2 பேர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க தேவையில்லாமல் மரக்கண்ணுக்கிட்ட போயிட்டு விளாட்றேன்ட்டு அதை உடச்சிருவாங்கிட்டு தான் முக்கியமாக அதை வச்சு இதை வச்சு இதுக்கு ஒரு பச்சை வலையும் கட்டி விட்டேன். பச்சை வலை வேணும்னா உங்களுக்கு கட்டிக்கலாம், வேணான்னு அதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த ஆப்பிள் மரக்கண்ணு நல்லா வளர்ந்துச்சா இல்லையா, நல்லா காய்க்க வைக்குதா இல்லையான்றது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட்டில் தெரிஞ்சுக்குவோம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.